இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உயிரிழந்துள்ளார். மருத்துவ நிர்வாகம் தரப்பில் என்ன அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக? ஆஹ் வணக்கம் சலோமி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணுடைய உயிர் 1:55 மணிக்கு பிரிந்திருக்கிறது என மருத்துவமனை உறுதி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவரை தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் மருத்துவமனை நிர்வாகம் பார்க்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 100 வயதை கடந்திருக்கிறார். மிக முக்கியமாக மூத்த தலைவராக இருக்கிறார். இப்ப சுதந்திர போராட்டத்தில் போராடிய தியாகி, நிகழ்காலத்தில் அவருடன் இருப்பதே பெரிய வரலாறு என பல அரசியல் கட்சி என்பவர்களால் போற்றப்படக்கூடிய மாபெரும் தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர் உயிர் பிரிந்திருப்பது என்பது அரசியல் மிக முக்கியமாக அரசியல் வரலாற்றில் பேசப்போவதெல்லாம் வருத்தத்தை இருப்பதாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் மருத்துவமனை 1:55 மணிக்கு உறுதி செய்திருக்கிறது. நேற்றிலிருந்தே உடல் குறிப்பாக பல்வேறு வதந்திகள் வந்த நிலையிலும் மருத்துவமனை தரப்பில் உறுதி செய்திருக்கிறார்கள். நல்லக்கண்ணு பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமாக இவர் பிறப்பு டிசம்பர் 26, 1925 கம்யூனிஸ்ட் கட்சியில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். மிக பெருமில்லாமல் மிக முக்கிய மக்கள் போராட்ட போராளி ஆவார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இவர் குறிப்பாக நில பிரபுத்துவ எதிர்ப்பு, தொழிலாளர் உரிமை மற்றும் விவசாய நில உரிமைக்காக பல ஆண்டுகள் சிந்தனை ஏற்று எளிய வாழ்க்கையாக வாழ்ந்து ஒரு தியாகியாகவே இருந்திருக்கிறார். ஒரு வாழ்க்கை மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. மேலும் தமிழக அரசால் நகைசால் தமிழர் என விருது கூட வழங்கப்பட்டது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் இருந்த நிலையில் தற்சமயம் 1:55 மணிக்கு உயிர் வந்திருப்பதாக மருத்துவமனை உறுதி செய்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சலோமி. நௌஷத், தொடர்ந்து மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உயிரிழந்ததை அடுத்து மருத்துவ மனையிலிருந்து தற்பொழுது அவரது உடல் எங்கு எடுத்து செல்லப்படுகிறது? அது தொடர்பான தகவல்கள் ஏதும் வெளியானதா? தொடர்ந்து அவர் உடலானது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு எடுத்து செல்லப்படும் எதிர்பார்க்கப்படி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கூடிய தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் வந்து அவருடைய உடலை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அந்த கட்சி சார்பாக வெளிவரவில்லை. இருந்தாலும் தேசிய தலைவர்கள் அனைவருமே அவரை பார்ப்பதற்கு வருவார்கள். அதற்கான ஏற்பாடுகள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக செய்வதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் மருத்துவமனையில் அதற்கான பணியும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர் உடல் தொடர்பான எடுத்து சொல்வதற்கும் எடுத்து எங்கே வைப்பதற்கும் மக்கள் பார்வை ஏற்பதற்கும் ஒருபுறம் கட்சி சார்பாகவும் ஏற்பாடும் செய்து வருகிறார்கள். மிக முக்கியமாக மூத்த தலைவர், இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவர் பார்ப்பதற்கான சூழல் அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்ற போல் அவர் உடல் வைப்பதற்கான பொது இடமாக தேர்ந்தெடுப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்தது, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. அதற்கு ஏற்றாமல் கட்சி பிரமுகர்களும் அந்த ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். மிக முக்கியமாக இளமையிலிருந்தே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். விடுதலைக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது விதிக்கப்பட்ட தடைகளை எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் தலைவர். பொது உடைமை செயல்பாடுகள், நில பிரபுகளுக்கு எதிராக விவசாயிகளை அடித்திரட்டுதல், நில சீர்திருத்த போராட்டங்கள் மற்றும் தொழிலாளர் உரிமை போராட்டங்களில் மிக முக்கிய பங்கு வகித்தவர். சிறை வாழ்க்கை, மக்கள் உரிமை போராட்டங்களுக்காக மொத்தம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்தவர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றிய நபராக இருக்கிறார். மேலும் இவருடைய மிக முக்கிய ஒன்று பார்க்க எளிமை, நேர்மை மற்றும் சமரசமற்ற போராட்ட குணத்திற்கு பெயர் பெற்றவர். இவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது திரைப்படமாகவும் அவனுடன் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்தது பார்க்க முடிகிறது. குறிப்பா 100வது வயதிலும் சமூக அரசியல் காலத்தில் தொடர்ந்து தள்ளாத வயதில் கூட பல போராட்டங்களில் பங்கேற்ற நபராக இருக்கிறார் மூத்த தலைவர். அவர் தன்னுடைய உயிரில் பிறந்திருப்பது என்பது அரசியல், குறிப்பாக அரசியல் உலகில் அரசியல்வாதி ஒவ்வொரு மத்தியிலுமே அவர் ஒரு இழப்பு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. இவரை கண்டு அரசியலுக்கு வந்த பல நபர்கள் உண்டு. அந்த அடிப்படையில் தேசிய மற்றும் தலைவர் அனைவருமே உடலை பார்ப்பதற்கு அஞ்சலி செலுத்த வருவார் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்துடைய பல்வேறு தலைவர்கள் நேரடியாக சென்று நேற்றிலிருந்து மருத்துவமனைக்கு சென்று இவர் உடல்நலம் குறித்து விசாரித்து வந்தார்கள். உடல்நலம் குறித்தும் மற்றும் மருத்துவமனை எது போன்ற மருத்துவம் அளித்து வருவது உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்து வந்த சொல்வது கூட பார்க்க முடியுது. இதற்கிடையே நேற்று இரவிலிருந்தே இன்று காலை முதலே பல வதந்திகள் கிளம்பினாலும் கூட அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மருத்துவமனை தற்சமயம் உறுதி செய்திருக்கிறார்கள்.
1:55 மணிக்கு உயிர் பிறந்திருக்கிறது. இவருடைய இறப்பு என்பது நாட்டு மக்களையே கண்ணீருக்கு உள்ளாக்கப்பட்டுதான் சொல்லும். தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அனைவருமே வருத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு தகவலானது வந்திருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு குறிப்பா அரசியலுக்கு ஈடுபட வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து ஈடுபட வேண்டும் என பல்வேறு நபர்கள் தெரிவிப்பார்கள். இருந்தபோதும் அது வாழ்ந்தால் குறிப்பாக தோழர் நல்லக்கண்ணு போல தன் வாழ்க்கையை அரசியலில் செயல்படுத்த வேண்டும் என பலர் அரசியலுக்கு வந்த வரலாறு உண்டு. அது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த அடிப்படையில் தற்சமயம் தோழர் நல்லக்கண்ணுடைய உயிரானது பிரிந்திருக்கிறது. சலோமி. நௌஷத், தொடர்ந்து நல்லக்கண்ணு அவர்களின் உடல் வந்து எடுக்கப்பட்டு அரசு தரப்பில் என்னென்ன மரியாதை செய்ய இருக்கிறார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறதா தொடர்பான தகவல் எதுவும் வெளியானதா? தலைமை நீங்க குறிப்பிட்டது போல தொடர்ந்து அரசு சார்பாக அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தமிழக முதல்வர்கள் தற்சமயம் கன்னியாகுமரியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதில் அரசு சார்பாக அறிக்கை வரும், அதாவது அரசு மரியாதையுடன் மிக முக்கியமாக இவர் உடலுக்கு அத்திச்சத்துவதற்கான இது குறிப்பாக மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என தகவல் வெளியாக இருக்கிறது. அது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அரசு சார்பாக தெரிவிக்கவில்லை. தமிழக முதல்வர் முன்பே தெரிவித்து அவர் ஆய்வு மேற்கொண்டு வருவதால் அவரும் குறிப்பாக மதியம் சென்னை வந்துவிட்டார். வந்து நேரடியாக சென்று உடலுக்கு மரியாதை செலுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஒரு வரலாற்று நாயகன், பல இளைஞர்கள் இவருக்கு தொடர்பாக கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் இவர் வாழ்ந்த நாங்கள் வாழ்வது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றன. பல கட்சி தலைவராக இருக்கட்டும், பல திரைத்துறை சார் தலைவராக இருக்கட்டும், பல துறையில் கூடிய நபர்கள் கடந்த காலங்களில் கருத்து பதிவு பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக, தமிழகத்துக்கு பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு உரிய மரியாதையுடன் அவர் உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடு தமிழக அரசு சார்பாக செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தற்சமயம் அரசு சார்பாக மருத்துவமனை சார்பாக இப்போதுதான் உறுதி செய்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து எங்கே அவர் உடல் வைக்க வேண்டும், பொதுமக்கள் பார்வைக்காகவும் மற்றும் கட்சி பிரமுகர்கள் பார்வைக்காகவும் மற்றும் தேசிய அளவிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் பார்வையிடுவதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்வதற்கான ஏற்பாடை கட்சி பிரமுக காலையிலிருந்தே தொடங்கிவிட்டதாக ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட மருத்துவமனையில் கூடிய அவருடைய ப்ரொசீஜர் அது முழுமையாக ஃபார்மாலிட்டி முடித்த பிறகு உடலை தெரிவிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். அதற்கு முன்பாகவே குறிப்பாக தமிழக அரசு சார்பாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் முதல் வருவதற்கு முன்பாக மூத்த அமைச்சர்கள் அங்க போய் ஆய்வு மேற்கொள்வாரா என்றால் சுகாதார அமைச்சர் போய் அங்க பார்ப்பாரா, முதல் வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர் நிறைய போய் பார்ப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சி பிரமுகர்களும் மருத்துவமனையில் குவிந்தவனம் இருக்கிறார்கள். பல்வேறு பகுதியிலிருந்து தொண்டர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் வந்தவனம் இருக்கிறார்கள். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.